Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து December 13. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே December 11. ஸோ மவுண்டெயினில் நம்ம ஆல்ரெடி மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். ஸோ 8848.86 மீட்டர் வந்து இப்போ கரண்ட் ஹைட்டு. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர்பிஐ தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக. ஸோ இது என்ன, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா என்னன்னு சொல்லி எக்கானமியில் எழுதியிருக்கேன். இதுக்கு வந்து 3 இடி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சுப்ரமணியன், ரோஹித் ஜெயின் அண்ட் ரத்தோக். அடுத்து வந்து டெத்தை பொறுத்த வரைக்கும் மலையாளம் ரைட்டர் வந்து இறந்திருக்கார். யாருன்னா UA காதர் அப்படிங்கிறவர் வந்து இறந்திருக்காரு. ஸோ ஹீஸ் அ மலையாளம் ரைட்டர். அடுத்து வந்து அவார்ட்ஸ். வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் அவார்ட் இது வந்து யார் கிடச்சிருக்கு அப்படின்னா மென் கேட்டகரியில், விமன் கேட்டகரியில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மென் கேட்டகரியில் போல் வால்ட் பண்ணக்கூடியவர் ஸ்வீடன். இவர் வந்து அமெரிக்கன் பார்ன் பட் ஸ்வீடனு மோண்டோ டுப்ளாண்டிஸ் அப்படிங்கிறவருக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து யூலிமர் ரோஜர்ஸ்க்கு வந்து வெனிசுலா, அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஜம்ப் விமன் கேட்டகரியில் கிடச்சிருக்கு வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் அவார்டு. ஸோ அடுத்து வந்து இன்வெஸ்ட் இந்தியா. இந்த இன்வெஸ்ட் இந்தியா ஆர்கனைசேஷனுக்கு வந்து யுனைடெட் நேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அவார்ட் 2020 இது கிடச்சிருக்கு. இது யார் கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஃபேக்ட்ஸில் எழுதியிருக்கேன் பாருங்கள். UNCTAD யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த இன்வெஸ்ட் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாண்டில் வந்து செரிமனி வந்து நடந்திருக்கு. யுனைடெட் நேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அவார்ட் இன்வெஸ்ட் இந்தியா. ஸோ அடுத்து மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், ரோஹிங்கியா ரெஃப்யூஜி. ஸோ இவங்க வந்து யாருன்றது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த ரெஃப்யூஜிஸ் அவங்க வந்து எங்கே அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாஸ்கான் சார் அப்படிங்கிற இடத்துல மூவ் பண்ணுறாங்க. இதை வந்து மூவ் பண்ணுறதுனால இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் லைக் என்ன சொல்கிறது, இது அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பஸ்கான் சார் அப்படிங்கிற இடம் வந்து இட் இஸ் வெரி அன்ஸ்டேபிள் அண்ட் ஃப்ளட் ப்ரோன் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி பங்களாதேஷே வந்து இந்த இடத்துல வந்து ஹியூமன் வந்து தங்க முடியாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இவங்களை மூவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்கன்றாங்க. பட் எங்கே தங்க வைக்கிறாங்கன்னா பஸ்கான் சார். ஸோ ரோஹிங்கியா ரெஃப்யூஜி பங்களாதேஷ். அடுத்து வந்து இது நேற்றே பார்த்துருந்தோம். இந்தியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் ஈரான் ட்ரைலேட்ரல் டயலாக் வந்து நடக்க போகுது. குறிப்பாக இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் ஈரானில் வந்து ட்ரைலேட்ரல் டயலாக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து மீட்டிங் நடந்திருக்கு. எப்படின்னா விர்ச்சுவலி வித் செக்ரட்டரி லெவல் டிஸ்கஷன், அதாவது டிப்ளமேட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு இந்தியாவிலேருந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் உஸ்பெகிஸ்தான் அண்ட் ஈரான் 3 கண்ட்ரியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதில் குறிப்பாக இந்த சபஹர் போர்ட் அப்படிங்கிறது ஈரானில் இருக்குது. இதை வந்து ஜாயிண்ட்டாக யூசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உஸ்பெகிஸ்தானும் இந்தியா எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. அதுவும் வந்து ஃபைனலைஸ் ஆக போகுது. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் நோட்டில் தான் இருக்குது. ஸோ சபஹர் போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸோ இது வந்து ஈரானில் இருக்குது. அடுத்து வெஸ்டர்ன் சஹாரா, இதுவும் நம்ம நேற்று பார்த்தது தான். ஸோ இஸ்ரேல் அண்ட் மொராக்கோ நேற்று வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஃபார்மல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. பட் இது வந்து ரிசல்ட் ஆனதுக்கே காரணம் யாருன்னா USA தான். ஏன் அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் சஹாரா அப்படின்னு இருக்குது. இந்த வெஸ்டர்ன் சஹாரா ரீஜியனை வந்து இந்த 3 கண்ட்ரிஸும் வந்து 1950ஸ்லேருந்தே கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து மொராக்கோ, மௌரிட்டானியா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சைடாகவும், அல்ஜீரியா வந்து ஆப்போசிட்டாகவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மௌரிட்டானியாவும் வந்து வெளியே போயிடுச்சு இது வேணான்னு சொல்லிட்டு. ஸோ மொராக்கோக்கும் அல்ஜீரியாவுக்கும் எப்போவுமே ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருந்தது இந்த ரீஜனை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ சதர்ன் ரீஜன் இப்போ இவங்க வச்சுருக்காங்க, வெஸ்டர்ன் ரீஜன் ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து USA வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இது வந்து மொராக்கோவோட தான் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக தான் வந்து என்னென்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இஸ்ரேல் கூட வந்து இவங்க வந்து முன்னெடுத்து வந்திருக்காங்க. அதே போல் இந்த ரீஜனில் யார் தங்கியிருக்கா அப்படின்னா ஷாரவி ட்ரைப், இவங்க தான் வந்து இந்த ரீஜனில் தங்கிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் சஹாராவில் ஷாரவி ட்ரைப். ஸோ அடுத்து வந்து 2nd 3rd இல்லை 4th வந்து டிஃபென்ஸு. ATAGS அப்படின்னா என்னென்னா அட்வான்ஸ்டு டுவர்ட் ஆர்டிலரி கன் சிஸ்டம். இது வந்து நம்ம இந்தியாவிலே தயாரிக்கிறது, DRDO பண்ணுறாங்க. 52 கேலிபர் ஆர்டிலரி கன்னு அது வந்து இப்போ டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இண்டிஜினியஸ் இது ப்ராடக்ட்டு. ஸோ அடுத்து 5th எக்கானமி. இப்போ தான் பார்த்தோம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் RBI இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 2017 தான் இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து ஏதாவது கிளைம்ஸ், ஏதாவது ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்தந்த செக்ஷன்ஸில் இருந்து தான் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க ரிகார்டிங் த வயலேஷன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டெயின் பண்ணும், ஒரு சிங்கிள் விண்டோவிலேருந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ED அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி வந்து இவங்க தான் வந்து செக் பண்ணுறாங்க.
ஸோ என்ன, டு மானிட்டர் பேங்க்ஸ் இன் கேஸ் தே வயலேட் ரெகுலேஷன்ஸ். இதுதான் இவங்களுடைய வேலை குறிப்பாக. ஸோ இப்போ ரீசென்ட்லி 3 people வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க as a ED. அதை நம்ம பார்த்துருந்தோம் அப்பாயின்மெண்ட்டில். ஸோ அடுத்து வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். இது வந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. 1971 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் பப்ளிக் ப்ரைவேட் கோஆப்ரேஷன். இப்போ 2021 வந்து சிங்கப்பூரில் நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜெனீவா அங்கே வந்து இந்த கொரோனா கிரைசிஸ்னால 2021 வந்து சிங்கப்பூருக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ஆனுவல் கேதரிங் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் பிஸ்னஸ் லீடர்ஸ் அக்ராஸ் வேர்ல்டில் வந்து எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 170 countries கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாண்ட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அடுத்து என்விரான்மெண்ட்டு. டர்ட்டில் பாப்புலேஷன் இன் ரெட் சி டேர்னிங் ஃபீமேல் பிகாஸ் ஆஃப் த ரைஸ் இன் சி டெம்பரேச்சர். அதாவது கடலில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறனால அந்த டர்ட்டில் பாப்புலேஷன் வந்து ஃபீமேல் பாப்புலேஷன் தான் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டியூ டு ஆந்த்ரோபோஜெனிக் கிளைமேட் சேஞ்ச். அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னாலே நமக்கு என்னன்னு தெரியும். பட் இந்த ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் a ஹியூமன் மேடு. ஸோ ஹியூமன்னால் உருவாகக்கூடிய கிளைமேட் சேஞ்சு, அதுலேயும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது இதில் வந்து இந்த மேல் டர்ட்டில் அண்ட் ஃபீமேலையும் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குன்னா 29.2 degree Celsius மேலே போகக்கூடாது. ஆனால் இப்போ வந்து இது இன்க்ரீஸ் ஆகிறனால ஃபீமேல் டர்ட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஆந்த்ரோபோஜெனிக் கிளைமேட் சேஞ்சு, டர்ட்டில் பாப்புலேஷன் இன் ரெட் சி டர்னிங் ஃபீமேல். அடுத்து வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன். இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். லக்ஷதீப்புக்கு வந்து ஆர்கானிக்காக டிக்ளேர் பண்ணுறாங்க. அதே போல் கோகோனட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே போல் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அந்த யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி தான். பட் ஆனால் சிக்கிம் வந்து ஆல்ரெடி டிக்ளேர்ட் ஆர்கானிக். ஸோ ஸ்டேட்டில் வந்து சிக்கிம் ஃபஸ்ட்டு, யூனியன் டெரிட்டரி வந்து லக்ஷதீப் வந்து இப்போ ரீசெண்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எடுத்து திரும்பி எழுதியிருக்கேன். சிக்கிம் கொண்டு வரதுக்காக திரும்பி எழுதியிருக்கேன். ஸோ 9th பாலிட்டி. இதெல்லாம் நியூஸில் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ்குள்ளே ரெலவெண்ட்டான டாபிக்ஸு. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் நியூஸில் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து சரத்பவர் அவருடைய 80th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ண பார்ட்டி தான் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, NCP. இது வந்து ஒன் ஆஃப் தி 8 நேஷனல் பார்ட்டிஸ். மொத்தம் 8 நேஷனல் பார்ட்டிஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி 1999 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண பார்ட்டி எதுனா 1885 INC. ஸோ அதுக்கப்புறம் CPI வந்திருக்கும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ அது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் 1925 நினைக்கிறேன். ஸோ 25-24 இங்கே இதெல்லாம் இருக்கும். ஸோ இயர் கரெக்டாக தெரியல. ஸோ செகண்ட் அந்த பார்ட்டி ஃபார்ம் ஆகிருக்கும், BJP 1980. ஸோ அது மாதிரி மொத்தம் 8 பார்ட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ஒன் ஆஃப் தி 8 பார்ட்டிஸ்ன்னு பார்த்து இவங்களோட சிம்பிள் என்னென்னா அனலாக் கிளாக் இருக்கும், கீழே வந்து கால் அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து காங்கிரஸ்லேருந்து ஸ்ப்ளிட் ஆனது தான் இந்த பார்ட்டி, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ அடுத்து வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் இந்த போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் தான் இருக்குது. இது வந்து எதில் கேரண்டி பண்ணுறா 7th schedule கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 7th schedule வந்து இப்போ எது சென்ட்ரு, ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டு, இது 3 வந்து 7th schedule இருக்குது. அதுலேயும் வந்து இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் இருக்குது. ஏன் இந்த இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா ரீசெண்டாக வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து BJP பார்ட்டியோடைய பிரசிடென்ட் JP நட்டா வந்து அங்கே வந்து இந்த எலெக்ஷன் ரெலவெண்ட்டாக வந்து அவர் அங்கே போயிருப்பார். ஆனால் இப்போ அங்கே வந்து பப்ளிக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கல் எடுத்து அடிச்சிருப்பாங்க, காரெல்லாம் நிறையா டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த போல் ஆகும். ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய DGPயும் சீஃப் செக்ரட்டரியும் வந்து அங்கே வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே டெல்லியில் அங்கே ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸில். பட் அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை பற்றி கேட்டிருக்காங்க, அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த லா அண்ட் ஆர்டர், போலீஸ், பப்ளிக் ஆர்டர் இது எல்லாமே ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. ஸோ அவங்க வந்து டைரெக்டாக ஆர்டர் போட முடியாது. அதுதான் இங்கே போட்டு, இட் இஸ் அ பிரைமரி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு ப்ரிவெண்ட், டிடெக்ட், ரிஜிஸ்டர் அண்ட் இன்வெஸ்டிகேட் கிரைம் அண்ட் ப்ராசிக்யூட் கிரிமினல்ஸ். இது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வேலை. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி வந்து டைரெக்டாக தலையிடுது அப்படிங்கிறது வந்து அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பட் இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஸ்டேட் சப்ஜெக்ட் வந்து போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் இதில் இருக்குது, ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. உதாரணத்துக்கு சென்டருக்கு பார்த்தோன்னா டிஃபென்ஸு. ஸோ டிஃபென்ஸ் வந்து சென்ட்ரல் சப்ஜெக்டில் இருக்குது. எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. தண்டுப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் உத்தரப்பிரதேசில் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மா பரகி தேவி தம், ஸோ அப்படி ரீநேம் பண்ணியிருக்காங்க, மா பரகி தேவி தம். ஸோ தண்டுப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் உத்தரப்பிரதேஷ். ஸோ கிரிக்கெட் 10th வந்து கிரிக்கெட் வந்து யுவராஜ் சிங் வந்து செலிப்ரேட்டட் இஸ் 39th பர்த்டே December 12th. ஸோ யுவராஜ் சிங் வந்து 39th பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஹீஸ் அ கிரிக்கெட்டர். ஸோ புக்ஸ் வந்து A Promised Land வந்து ரிட்டன் பை பராக் ஒபாமா. இது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இட் இஸ் அ மெமோயர். அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ரிட்டன் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து காங்கிரஸ்
இவர் ராகுல் காந்தி அவர்கள் எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிலாம் எழுதியிருந்தார், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து 13th வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. இந்த ஃபைசர் வேக்சின் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நேற்றே பார்த்தோம், யூகே தான் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து டு அப்ரூவ், செகண்ட் வந்து பெஹ்ரைன், ஃபாலோட் பை பெஹ்ரைன். ஸோ இப்போ யூஎஸ்ஏ வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நேற்று பார்த்தோம், பட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ யூஎஸ்ஏ பிகம் 6th டு கிவ் அப்ரூவல் ஃபார் கமர்ஷியல் யூஸ் ஆஃப் ஃபைசர் அண்ட் பயோஎன்டெக் வேக்சின் டு ஃபைட் COVID-19. அப்போ 6th ஃபஸ்ட்டு 5 என்னன்னா யூகே, பெஹ்ரைன், கனடா, சவுதி அரேபியா அண்ட் மெக்சிகோ. ஸோ இந்தியாவில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல். இந்தியாவில் வந்து அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இந்தியாவில் சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வேக்சின் வந்து இந்த ஃபைசர் வேக்சின் வந்து -70°C மெயின்டைன் பண்ணணும். அதே போல் இது வந்து 2 டோஸ் ரெஜிமனு. ஸோ 2 டோஸ் கொடுப்பாங்க. 2 டோஸ் கம்ப்ளீட் கொடுத்தா தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஃபேக்ட்ஸில் பாருங்கள், இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைசர் வந்து அப்ரூவல் சப்மிட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து SII, அதாவது செரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, அது வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆதார் பொன்வாலா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவார்டு வாங்கியது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அங்கே SSI வந்து பண்ணுற வேக்சின் பேர் கோவிஷீல்டு. அதே போல் பாரத் பயோடெக், இது வந்து கம்ப்ளீட்லி இந்தியாவில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதோட வேக்சின் பேர் கோவேக்சின். ஸோ 3 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஹவானா சிண்ட்ரோம். இந்த ஹவானா சிண்ட்ரோம்ங்கிறது வந்து சிம்டம்ஸ் வந்து யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக டிப்ளமேட்ஸ் இன் USA அண்ட் கனடா. எங்கே உள்ள எம்பசினா இன் கியூபாவில் இருக்கக்கூடியவங்க. ஸோ ஏன் அப்படின்னா, டியூ டு குறிப்பாக இந்த மைக்ரோவேவ் ரேடியேஷனால் வந்து ஹவானா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒன்று காசு ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹவானா ஏன் இந்த ஹவானாங்கிறது தான் சிட்டி, கியூபாவுடைய சிட்டி தான் வந்து இந்த ஹவானா. ஸோ அங்கே தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி டிடெக்ட் பண்ணுற சிம்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறனால ஸோ அது பேர் ஹவானா சிண்ட்ரோம் சொல்லி வச்சுருக்காங்க. சிம்டம்ஸ் வந்து என்ன இருக்குது, ஹெட்டேக்கு, ஹியரிங் லாஸ், மெமரி லாஸ் அண்ட் நாசியாலாம் வருது. ஸோ அடுத்து லிடார் டெக்னிக். ஸோ லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் டெக்னிக், இதுதான் லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ இதுதான் லிடார் டெக்னிக்கு. யூஸ்டு டு கண்டக்ட் கிரவுண்ட் சர்வே. அதாவது குறிப்பாக அந்த ரயில் காரிடார், அதாவது ஒரு ஹை ஸ்பீடு வந்து ரயில் காரிடார் வந்து எங்கெங்கே செட் பண்ண போகிறாங்கன்னா, டெல்லி டு வாரணாசி செட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இதை வந்து இதோட ஃபீசிபிலிட்டியை ஸ்டடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மேலே வந்து ஒரு ஹெலிகாப்டரில் அந்த சென்சார்ஸ் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. லேசர் எனேபிள் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மவுண்டட் ஆன் ஹெலிகாப்டர். அங்கேருந்து இந்த லேசர் மூலியமாக இங்கே சர்வே எடுக்கிறது. ஸோ அதோட ஃபீசிபிலிட்டியை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக ரயில்வே வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இப்போது IRCTC அவங்க தான் வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ லிடார் டெக்னிக்கு ஃபீசிபிலிட்டி வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பீட் ரயில் காரிடார், குறிப்பாக டெல்லி டு வாரணாசி. ஸோ அடுத்து வந்து டியூபர்குலோசிஸ் டயக்னோசிஸ். இந்த டியூபர்குலோசிஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்காக IIT மெட்ராஸ் வந்து ஜேர்னல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இயர்லி ஸ்டேஜ் டிபியை வந்து கண்டுபிடிக்கிறது த்ரூ யூரின் சாம்பிள்ஸ். ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, த்ரூ ஸ்பியூட்டம் சாம்பிள்ஸ் ஆர் பயாப்சி 2 தான் பண்ணுவாங்க. இது வந்து காஸ்ட்லி, பயாப்சியும் காஸ்ட்லி. ஸோ ஸ்பியூட்டம் சாம்பிள்ஸுங்கிறது என்னென்னா த்ரூ சலைவா மூலிமா இது பண்ணுறது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, த்ரூ யூரின் சாம்பிள்ஸ் மூலிமா பண்ணுறாங்க. ஸோ இந்த டியூபர்குலோசிஸை காஸ் பண்ணதுக்கான இதுவே என்னென்னா, பாக்டீரியா என்ன, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், MTBன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் காஸ் பண்ணுது. அது என்ன பண்ணும், லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போது இவங்களோட மெத்தடாலஜி என்ன அப்படின்னா, அந்த மைக்கோபாக்டீரியமில் இருக்கக்கூடிய செல் வாலில் இந்த LAM அப்படின்னு சொல்லி அங்கே ஒன்று இருக்கும். அது வந்து கிளைகோலிப்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. LAMனா லைப்போ அரபினோ மன்னன். ஸோ இதுதான் வந்து அந்த LAMங்கிறது அந்த செல் வாலில் இருக்கும். இது என்ன பண்ணும், பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலந்து அப்புறம் யூரினில் வந்து பியூரிஃபை ஆகி அப்புறம் வந்து யூரினில் வந்து வெளியே வந்துடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து இதோட அவைலபிலிட்டியை வச்சு அதை வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஸோ டிபி இருக்கா இல்லையான்னு சொல்லி இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. ஸோ டியூபர்குலோசிஸ் டயக்னோசிஸ் குரூஷியல் வந்து இந்த லேம் தான். ஸோ அடுத்து வந்து ஜியாகிரஃபி. தாரு ட்ரைப் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்குன்னா, இந்தியா நேபாள் 2 இதுலேயுமே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க. குறிப்பாக இந்தியாவில் எங்கன்னா உத்தரகாண்ட், UP, பீகார். ஸோ இப்போ UP கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கீம் வந்து ஒன்று லான்ச் பண்ணுறாங்க டு டேக் தேர் யூனிக் கல்ச்சர் அக்ராஸ் த வேர்ல்டு. அவங்களுடைய அந்த தனித்தன்மையான அந்த கல்ச்சரை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிற மாதிரி UP கவர்மெண்ட் எடுக்கிறாங்க தாரு ட்ரைப். ஸோ அடுத்து வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு மத்திய பிரதேஷ் வந்து ஓர்கா அண்ட் குவாலியர், இது 2 வந்து இப்போ லிஸ்ட்டில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்ட்ஸில் வந்து எழுதியிருக்கேன். யுனெஸ்கோ அப்படின்னால என்னென்னா, யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இதுதான் வந்து யுனெஸ்கோ. இது வந்து பாரிஸில் தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. 1945 வந்து உருவாக்குறாங்க. இப்போ கரண்ட்டாக அதோட ஹெட் யார் அப்படின்னா ஆட்ரே ஆசுலே. ஸோ இவர் தான் வந்து அதோடைய கரண்ட் ஹெட்டாக இருக்கார் யுனெஸ்கோ. ஸோ அடுத்து வந்து 15th உமன்ஸ் வார். இது வந்து 81st anniversary செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கன்னா மணிப்பூரில், குறிப்பாக இம்பால். இதுதான் அந்த மணிப்பூருடைய கேபிட்டலு இம்பால்.
ஸோ அனிவர்சரி அப்சர்வ் ஆன் உமன்ஸ் வார் மெமோரியல் காம்ப்ளெக்ஸ். இது என்ன அப்படின்னா 1939 12 டிசம்பர் 1939 விமன் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா குறிப்பாக வந்து அந்த மணிப்பூரி ரைஸுங்கிறத வந்து, அதாவது அது வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை தடுக்கிறாங்க போராட்டம் பண்ணி. ஏன் அப்படின்னா ஸ்டார்வேஷன்ஸு, அங்கே வந்து ஃபெமைன், ஆல்ரெடி அந்த டைமில் வந்து நிறையா ஃபெமைன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறத தடுக்கிறாங்க. அப்போ போராட்டத்தில் தான் அவங்க வெற்றியும் பெற்றுவாங்க. ஸோ அதோட ரிமெம்பரன்ஸாக அது வந்து விமன்ஸ் வார் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இம்பால் மணிப்பூரில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க 81st anniversary. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி குவிஸ் என்னென்னா, CMS-01 இஸ் அ கம்யூனிகேஷன் சேட்டிலைட் டு பி லான்ச்டு ஃப்ரம் விச் ராக்கெட்? எந்த ராக்கெட்லேருந்து இந்த கம்யூனிகேஷன் சேட்டிலைட் CMS-01 வந்து செலுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் A வந்து GSLV, B வந்து PSLV, SSLV அண்ட் D வந்து ஃபால்கன் 9. இந்த ஃபால்கன் 9 இது எங்கே நாசாலேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸ்பேஸ் எக்ஸோடது. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஏன்னா ரீசெண்டாக நம்ம நிறையா ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரோக்ராம்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ CMS-01 கம்யூனிகேஷன் சேட்டலைட் எந்த ராக்கெட்லேருந்து லான்ச் ஆயிருக்கு? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.